இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு மோர் குழம்புங்க. மோர் குழம்புல என்னங்க அதிசயம்னு கேக்குறீங்களா? அதிசயம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. என்னோட ஸ்டைல்ல நான் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்கங்க. சின்ன துண்டு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துட்டு, தோல் எடுத்துட்டு, கொட்டையெல்லாம் எடுத்துட்டு, சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த காய் கலவான உப்பு மட்டும் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்க கடாயிலேயே கூட வேக வச்சுக்கோங்க, சீக்கிரம் வெந்துரும். காய் வேகறதுக்குள்ள அரைச்சுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணியோ இல்ல துருவியோ எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 to 3/4 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். இவ்வளவுதாங்க அரைக்கிறதுக்கு. ட்ரையா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப காய் வெந்ததுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே அதே குக்கருக்குள்ளேயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுத உள்ள ஊத்திக்கிறேன். இப்ப இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு உள்ள ஊத்திக்கலாம். நிறைய தண்ணி ஊத்தினா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டி இருக்குங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்ல, அதனால அளவா தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். அளவா தண்ணி ஊத்திக்கோங்க. அதாவது உங்களுக்கு கடைசியில குழம்பு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அந்த கன்சிஸ்டன்சில இப்ப இருக்கணும். மீடியம் ஃபிளேம்ல கொதிக்கட்டுங்க. இப்ப இது கூத்துறதுக்கு தயிர் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரே ஒரு திருப்பு, விப் மோட்ல ஒரே ஒரு திருப்பி எடுத்துக்கிறேன். நீங்க விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த குழம்பு அப்படியே கூட்டு மாதிரி கெட்டி ஆயிரும். இந்த அளவுக்கு ஆகணும். அப்பதான் தயிர் ஊத்தும் போது கரெக்டா இருக்குங்க. இப்ப இறக்கி வச்சுட்டு நம்ம நல்லா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை இருந்ததுன்னா நிறைய சேர்த்திக்கோங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட இல்ல. தாளிச்சு இதுல கொட்டிக்கலாம். நல்லா கலந்து மட்டும் வச்சிருங்க. இந்த அப்படியே இந்த குழம்பு ஆறட்டும். நம்ம மத்த சமையல் வேலை எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இந்த குழம்பு நல்லா ஆறிடும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை வந்து இது கூட சேர்த்தணும். தயிரோட திருப்பி தண்ணி எல்லாம் சேர்த்து ஊத்த வேண்டாங்க, சலசலன்னு ஆயிரும். இப்ப திருப்பி அடுப்புல எல்லாம் வைக்க கூடாதுங்க. இப்ப தயிர் ஊத்தி மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான குழம்பு கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டோம். வேணும்னா நீங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட உள்ள சேர்த்திக்கலாங்க கடைசியில. சாதத்துக்கு மட்டும் இல்லங்க, உப்புமாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்களா சூப்பரா இருக்கும்.